நான் வந்துட்டேம்மா, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். இந்த அவசரப்படுற? பின்ன ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போக வேண்டாமா? உனக்கு டிஃபன்லாம் போட்டு முன்னாடி பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய்க்க. ஓகே மம்மி, போயிட்டு வரேன், பாய். பியூலா பியூலா இரு, ஏமா ப்ரேயர் பண்ணிட்டு போ. அம்மா ப்ரேயர் பண்ணலாம் டைம்ல, நான் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நீ 9 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கணும், நான் வரேன். ஏய் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, வா இங்க. ஷோ என்னம்மா நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. ஆபீஸ்ல லேட்டா போனா மேனேஜர்கிட்ட நான் திட்டு வாங்க வேணா இல்ல நீ திட்டு வாங்குவியா? லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சது லேட்டு, குளிச்சு கிளம்பி நான் போவேனாமா? சும்மா ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பண்ணமா, நீ வீட்டுல சும்மா தானமா இருக்க? வாய் மேலேயே ஒண்ணு வச்சேன்னு வையேன். என்ன பேச்சு பேசுற நீ? ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா நீ நேரத்துல எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதானே? ஏன் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறக்கு உனக்கு என்ன அவ்வளோ ஒரு இது? சரி சரி வெயிட் பண்றேன், சீக்கிரம் பண்ணு. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா பியூலா ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆண்டவரே, அவளை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே பிரயாணம் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகிறா ஆண்டவரே, போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய சமூகம் அவர்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அவளுக்கு எதிராக வர்ற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நீர் கடின அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நல்லபடியாக மகள் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸடாக வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக வரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அவளோட வேலையெல்லாம் நல்லபடியாக முடியட்டும். அவள் ஆஃபீஸில் அவளை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். முடிச்சிட்டியா? கிளம்புறேன். என்னதான் நீ கிளம்பும் போது தினமும் நான் உனக்கு சின்னதாக ப்ரேயர் பண்ணி விட்டாலும் அது அவ்வளோ வல்லமை உள்ளது. ஏன்னா நான் ஏசப்பாவோட நாமத்தினால ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெபத்தோட அருமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம் பியூலா, ஆனால் எப்படினாலும் ஒரு நாள் நீ இதோட அருமையை தெரிஞ்சுக்குவ. ஏசப்பாவோட நாமத்தோட வல்லமையை நீ புரிஞ்சுக்குவ. காலையில் எந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுறோம், அது பத்தாது. இப்போ தனியாக ஒரு ப்ரேயர் பண்ணி இதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். 5 நிமிஷம் வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். போமா நீ. கடுப்பா இருக்கு. ப்ரேயர் பண்ணலான்னா என்ன, சும்மா எங்க அம்மா பேசி பேசி லேட் பண்ணி விட்டாங்க. கண்டிப்பா நீங்க மேனேஜர்கிட்ட போய் திட்டு தான் வாங்க போறேன். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ எங்க அம்மா தெரியல. இந்த வண்டி வேற 40க்கு மேல ஸ்பீடா போவே மாட்டேங்குதே. என்ன ஆரன் அடிச்சாலும் கேட்காம இவன் ஏன் வழியிலே வந்துட்டு இருக்கான்? டேய் அறிவு இருக்கா? நான் ஆரன் அடிக்கிறேன், நீ பாத்துட்டே வந்து என் வண்டியிலே விடுற. ஏய் நீ பார்க்க நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, வண்டி ஓட்ட தெரியலையோ? எனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுது. நீ தான் அந்த டப்பா சைக்கிளை வச்சுட்டு வந்து என் வண்டியில மோதிட்டு கீழே விழுகிற. போட அந்த பக்கம், எனக்கே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆளை பாரு, என்ன தள்ளி கீழே விட்டுட்டு, அதுவும் எங்க ஏரியால. நீ தப்பிச்சு போயிடுவியா இங்க இருந்து? இரு, ஏரியா பசங்களை கூப்பிடுறேன். டேய் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ விளையாடுறக்கலாம், தள்ளி போய் விளையாடு போ. நல்லா சொல்லுவேன் விளையாட்டுன்னு, இப்போ இருக்கு பாரு உனக்கு. ஹலோ டே பசங்களா, இங்கே வாங்கடா. இங்கே ஒரு பொம்பளை என்னை தள்ளி விட்டுட்டாடா வண்டியோட சேர்த்து. பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான், வாங்க. என் பசங்க வந்துருவாங்க, இருக்கு உனக்கு. என்ன விளையாடுறியா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏற்கனவே எங்க வீட்டுல லேட் ஆயிடுச்சு, நான் கோவத்துல வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ தானே என் வண்டியில வந்து விழுந்த. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பசங்க வருவாங்க, பேசி பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போ. இல்ல அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ணுன்னு சொல்லு. அப்படியா? சரி, ஒரு 500 ரூபா கொடு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆயிக்கும். எது 500 ரூபாயா? நல்ல கதையா இருக்கே. நீ வந்து என் வண்டியில விழுந்துட்டு நான் உனக்கு 500 ரூபாய் தரணுமா? சரி அப்போ வெயிட் பண்ண, ஒரு மணி நேரம் அவங்க பசங்க வந்து பேசுவாங்க. பெரியவங்கள வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். பஞ்சாயத்து பண்ணி எனக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபேக்காக க்ரியேட் பண்ணி இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. கடவுளே, எல்லாம் என் நேரம். காலையில யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல, இப்படி கஷ்டப்படுறேனே. சரி 500 ரூபாய் தானே, தரேன், வழிய விடு. நீ தந்தாதான் வழிய விடுவேன். இந்த காசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ண. அவ்வளோதான், இதை முதல்ல கொடுத்துருந்தா நான் கிளம்பியிருப்பேன். நல்ல முட்டாள் பொண்ணு, ஃபோனே இல்லாமல் வெறும் கையில் ஃபோன் பண்ணதுக்கே 500 ரூபா கொடுத்துட்டா. வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். ஜெபம் பண்ணி லேட் பண்ணி விட்டாங்க. நீ சார் மட்டும் என்னை திட்டட்டும், அம்மாக்கு இருக்கு. யாரு ஃபோன் பண்றா? ஹலோ சொல்லுடி. டி நீ எங்க இருக்க? அதை ஏன் கேட்குற? வண்டியில் வந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவால் இன்னைக்கு லேட்டு ப்ரேயர் பண்ணணும். எங்கள் அம்மா லேட் பண்ணி விட்டாங்க. வர வழியில் ஒரு பையன் வந்து என் வண்டியில் சைக்கிளை விட்டு அவன் கீழே விழுந்தா, அதுக்கு அவனுக்கு காசு கொடுத்து ஒரே லேட்டு. எனக்கு நல்லா தெரியும், மேனேஜர் இன்னைக்கு என்ன செம திட்டு போறாரு. அதுக்கு தானே கூப்பிட்டேன். அதுக்கெல்லாம் கூப்பிடல. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? நீ வரையில அந்த வழியில ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் ஆமாடி. அதுல வந்து வண்டியில வந்து ஒரு பொண்ணு வந்து விழுந்துட்டா, பயங்கரமா அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. நானும் உடனே நீதானோ, உனக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சோ, ஏன்னா நீ இதே டைமுக்கு அந்த வழியில தானே வர்ற. நான் உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் பயந்து போய் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ என்னடி சொல்ற, நிஜமாவா? அட ஆமா, உண்மையாதான். நீ வேணா அந்த வழியில எப்படி வருவேல்ல, வரும்போது பாரு. கண்டிப்பா கடவுள் தாண்டி உன்னை காப்பாத்திருக்காரு. உங்க அம்மா பண்ண பிரேயர் உன்னை வந்து காப்பாத்திடுச்சுடி. நீ முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. சரி ஓகேடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஏசப்பா தான். அதுக்கு முக்கிய காரணம் எங்க அம்மா எனக்காக பண்ண ஜெபம்.
சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா இப்பவே அம்மாட்ட பேசி ஆகணும். ஹலோ அம்மா. சொல்லுமா, நல்லபடியா வேலைக்கு போய் சேர்ந்துட்டியா? இல்லம்மா, போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லதான் கூப்பிட்டேன். நல்ல வேலைம்மா, நீ எனக்காக ப்ரேயர் பண்ணி விட்ட. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இப்பதான் ஃப்ரெண்டு கால் பண்ண ஆஃபீஸ்ல இருந்து. நான் போகிற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆமாம்மா. வண்டியில வந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து அவளுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சாமா. உடனே அவள் பயந்துட்டு அது நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கு தான் கால் பண்ணான். ஏன்னா நான் அந்த டைமுக்கு அந்த வழியில தானே போகிறேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு எதுவும் ஆகலைன்னு நான் சொன்னோன்னே கடவுள் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு, உங்கள் அம்மாவோட ப்ரேயர் தான் உன்னை காப்பாற்றுச்சுன்னு அவள் சொன்னாமா. அப்படியா? என்னம்மா சொல்கிற? ஏசப்பா, என் பிள்ளையை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆமாம்மா, சாரிம்மா, நான் உன்னை வேற ரொம்ப திட்டேன். அதோட வர வழியில் ஒரு பையன் வந்து என் சைக்கிளோட வந்து என் வண்டியில் விட்டுட்டான். அதுலேயும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் கூட அதெல்லாம் லேட் ஆகுது, இது நமக்கு தீமையாக நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அது கூட நான் லேட்டாக போகிறக்கு ஒரு காரணம். ஏன்னா நான் சீக்கிரமாக போயிருந்தேன்னா அந்த இடத்துல ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் எனக்கு கூட ஆயிருக்கலாம்லம்மா. ஏசப்பா அந்த இடத்துல கூட லேட் ஆனாலும் என்னை காப்பாற்றிருக்காருமா. அதனால தான்மா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறது. அவரோட நாமம் அதிசயமான நாமம். ஏசப்பாவோட நாமத்தை சொல்லி ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபம் என்னைக்கும் வீண் போகாது. ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார். சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் வைக்கிறேன்.